சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒரு சர்வதேச ஒரு மாநாட்டையே கூட்டிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சரியா அழுத்தமா இருக்கும்? யார் யார் வராங்க? சீனா, அமெரிக்கா இருக்கு. இவன் கூப்பிட்டாலாம் வந்துட்டானா? நடக்கட்டும் சார், மீட்டிங் போடட்டும், முய்யோன்னு கத்தட்டும். என்ன கத்தனாலும் இந்தியால வந்து தடுப்பணைகளை கட்டுறதையோ சினாப் நதியை எதையும் நம்ம நிறுத்த போறது இல்லை. பாகிஸ்தானோட ஜெகுலார் வெயின்னா இங்க போது பாருங்க நரம்பு, அந்த நரம்பே வந்து தண்ணி தான். பாகிஸ்தான் வந்து இது எப்பயுமே ஓடக்கூடியது, இது என்னைக்கும் இந்தியா நிறுத்தாதுன்னு ஒரு திமிர்ல இருந்தாங்க. பாகிஸ்தான் மாதிரி எருமைகளை பொறுமையுடன் கையாள முடியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாங்க அட்டாமிக் நாடு. அந்த ஆட்டமம் சோறு போடுதான் பாருங்க, தண்ணி சோறு போடாது, ஆட்டமம் சோறு போடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி நம்மளுக்கு பூச்சாண்டி காட்டியிருக்காங்க, கொடுக்க முடியாது, கையை வெட்டிடுவோம். நாங்கள் ஆட்டம் பாம்பை போட்டு விடும். இருந்தாங்கடா போடுறதுக்கு, இல்லாத பாம்பை எங்க போ, குண்டு போட்டுருவேன் இருக்கணும் இல்ல குண்டு. ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய தீவிரவாதிகளை வைத்து இந்தியாவை துண்டாடும் சூழ்ச்சியில அந்த ஒரு போர் தந்திரத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தினா அவங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இங்க ரத்தம் கசியும், அங்க தண்ணி கொடுக்கணுமா? ரத்தத்துக்கு ரத்தம் இல்லாட்டி கூட ரத்தத்துக்கு தண்ணியாவது நம்ம மிச்சம் வைக்கணும்ல. அப்ப இந்திய உயிர்களுக்கு ஒரு விலையே இல்லையா? பாகிஸ்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் இல்லையா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. காஷ்மீர்ல இருக்க விளைநிலங்களும், இமாச்சல்ல இருக்க விளைநிலங்களும், பஞ்சாப்ல இருக்க விளைநிலங்களுக்கும் தேவையான தண்ணியை கொடுக்க வேண்டியது நம்மளோட தேவையா, இல்ல பாகிஸ்தானுக்கு தண்ணி அனுப்ப வேண்டியது தேவையா? பாகிஸ்தான்காரன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாடி நம்மளுக்கு என்ன? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார். சார், பாகிஸ்தான்ல தொடர்ந்து இந்த உள்நாட்டு போர் வந்து தலைவலியா உங்களுக்கு மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிஓக்களையும் அவங்க எங்களை தனியா பிரிச்சு விட்டுருங்க அப்படின்ற போல சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் பத்தி அவங்க ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த நதிநீரை வச்சு நீங்க விளையாடாதீங்க, இதை ஆயுதமாக்காதீங்க அப்படின்ற போல இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எப்படி சார் இதை பாக்குறீங்க? ப்ராக்சி வார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய தீவிரவாதிகளை வைத்து இந்தியாவை துண்டாடும் சூழ்ச்சியில அந்த ஒரு போர் தந்திரத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தினா அப்போ நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இங்க ரத்தம் கசியும், அங்க தண்ணி கொடுக்கணுமா? ரத்தத்துக்கு ரத்தம் இல்லாட்டி கூட ரத்தத்துக்கு தண்ணியாவது நம்ம மிச்சம் வைக்கணும்ல. அப்ப இந்திய உயிர்களுக்கு ஒரு விலையே இல்லையா? பாகிஸ்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் இல்லையா? நீ தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணா உனக்கு சோறு உற்பத்தி இருக்காதுன்னு சொல்லி காட்டுற விதமா தான் தண்ணியை நம்ம வந்து நிறுத்தல, கட்டுப்படுத்தி இருக்கோம். அப்படியே பார்த்தா கூட அந்த ஒப்பந்தமானது காலாவதியாகி கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. 1960 1960 கையெழுத்திட்ட ஒப்பந்தம் 20க்கு முடிஞ்சு போச்சு. நம்ம அதை மறுபரிசீலனை செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேல்காம் தாக்குதல் நடத்தின அப்புறம் ஏன் பாகிஸ்தானுக்கு தெரியாதா அவங்க நாட்டுல எந்த நதியும் ஜீவ நதி இல்லை, எல்லா நதிகளும் இந்தியால இருந்து உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்கு சென்றடையும் நதிகள்னு தெரியாதா? இந்தியாவோட அன்னைக்கு இருந்த இந்தியாவின் 2வது பிரதமர், முதல் பிரதமர் என்னை பொறுத்த வரைக்கும் நேதாஜி தான். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான். அதை நான் சொல்லல, இந்திய பிரதமரே பாராளுமன்றத்திலேயே திட்டவட்டமாக அறிவித்தது. அண்டமான்ல இந்தியாவோட கொடியை ஏற்றி வெள்ளக்காரனை துரத்தி அடிச்சு தனி ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட்டை நிறுவியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அவர் தான் நம்ம முதல் பிரதமராக கருதணும். ஆனா வெள்ளையர்களால் விட்டு சென்றதால் நேரு முதல் பிரதமர் என்று அழைத்துக் கொள்ளப்படுகிறார். செலக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நாட் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, காந்தியால் செலக்ட் செய்யப்பட்ட பிரதமர் நேரு அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரையில இருந்து இந்த வழித்தோன்றல் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, தண்ணியை வந்து பாகிஸ்தானுக்கு 80% தண்ணியையும் பிரச்சனைகளையும் ஒன்னா பார்க்க கூடாது. 1948லயே காஷ்மீர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பல்வேறு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தண்ணி இதையும் ஒரே கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க கூடாது. அங்க இருக்கிற மக்களோட தேவைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய மனது வேண்டும். சரி, பெரிய மனதை வச்சுட்டு நம்ம தண்ணியை கொடுத்தோம். அவன் என்னத்தை கொடுத்தான்? 65 போரை கொடுத்தான், 71 போரை கொடுத்தான். அதுக்கப்புறம் தீவிரவாதத்தை பஞ்சாப்ல உண்டாக்குனா, காஷ்மீர்ல தீவிரவாதத்தை உண்டாக்குனா, பண்டிட்டுகளை திரு நேரு அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு நபரோ அந்த சமுதாயத்தையே காஷ்மீரை விட்டு துரத்தி அடிச்சானுங்க.
பாகிஸ்தான் ரிலீவ் கிலீவ் செலீவ் அந்த ஸ்லோகன் 1989 காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் ஒழிச்ச ஒரு ஸ்லோகன் அது. அந்த வாசகம் துரத்தி அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, இந்தியா முழுவதும் தீவிரவாத தாக்குதல்கள், மும்பை குண்டுவெடிப்புல இருந்து எடுத்துக்கோங்க, தாஜ் அட்டாக் வரைக்கும், அதுக்கப்புறம் பூனே பேக்கரி பிளாஸ்ட், அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா டெல்லி ரெட் ஃபோர்ட் அட்டாக்கு போன வருஷம் நடந்ததுங்க. எப்பயோ நடந்தது நான் சொல்ல, இப்ப நடந்ததுதான் நான் கேட்கிறேன். பேல்காம் அட்டாக்கு, பத்தான்கோட் அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்கு, எத்தனை சொல்லணும்? செத்தவர்கள் அதுல உயிர் சேதம் யாருக்கு? இந்தியர்களுக்கு தானே, பாகிஸ்தானியர்களுக்கு அல்லல்ல. அப்போ உனக்கு தண்ணி வேணும், உனக்கு நிலத்துல விளைநிலங்களுக்கு வந்து உனக்கு பாசனத்துக்கு இந்தியாவிலேருந்து தண்ணி ஓடணும், ஆனா எங்களுக்கு பதில்ல எங்க மக்களோட ரத்தத்தை கொடுப்பியா நீ? அதை கொடுத்துட்டே இருக்கணுமா? சரி, அப்படியே கொடுத்தா கூட ஏன் காஷ்மீரோட முதலமைச்சர், அதாவது ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர் ஷேக் அப்துல்லா, சாரி உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒப்பந்தத்தை அன்னைக்கே நாங்க ஏத்துக்கல, இன்னைக்கும் நாங்க வந்து நம்ம தண்ணியை வந்து அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லைன்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்தா கூட காஷ்மீர்ல இருக்க விளைநிலங்களும், இமாச்சல்ல இருக்க விளைநிலங்களும், பஞ்சாப்ல இருக்க விளைநிலங்களுக்கும் தேவையான தண்ணியை கொடுக்க வேண்டியது நம்மளோட தேவையா, இல்ல பாகிஸ்தானுக்கு தண்ணி அனுப்ப வேண்டியது தேவையா? பாகிஸ்தான்காரன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாடி நம்மளுக்கு என்ன சார்? அவங்கதான் புல்ல தின்னாதான் ஆட்டம் மாமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு பூட்டோ அறிவிச்சாருல்ல. திங்கட்டும், புள்ளையே திங்கட்டும், ஆட்டம் மாமா வச்சுக்கிட்டோம். நாங்க அட்டாமிக் நாடு. அந்த ஆட்டமாம் சோறு போடுதான் பார்க்கலாம், தண்ணி சோறு போடாது, ஆட்டமாம் சோறு போடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி நம்மளுக்கு பூச்சாண்டி காட்டி இருக்கானுங்க, கொடுக்க முடியாது, கையை வெட்டிடுவோம் நாங்க தராருன்ட்டு. அங்க ஒரு மினிஸ்டர் இருக்கான், இந்தியாவோட கையை வெட்டி விடுவோம், நாங்கள் ஆட்டம் பாம்பை போட்டு விடுவோம். இருந்தா என்னடா போடுறதுக்கு, நீங்க இல்லாத பாம்பை எங்க குண்டு போட்டுருவேன் இருக்கணும் இல்ல குண்டு, இல்லாத குண்டு எங்க எடுத்து வந்து போடுவேன்? சரி, நீ குண்டு போட்டா அப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஐயோ ராசா, நீ குண்டு போட்டேன்னா எங்களால் தாங்க முடியாது ராசா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்போமா? ஏண்டா உன் ஜெனரல் தானடா பங்கர்ல போய் ஒளிறவன், அதனால தானடா பங்கர் முனிரு, நாங்களா போய் ஒளிறோம். போருக்கு நீ ரெடினா நான் ரெடி. இன்னும் பார்ட் 2 அப்படியே இருக்கு. பார்ட் 1 இன்னும் இன்டர்வலே வரல சிந்தூருக்கு. ஓகே, சரி, இவ்வளவு அடி வாங்கினவனுக்கு எதுக்கு இன்னும் அடிக்கிறது? கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோம், தொடரும் தான் போட்டு வச்சிருக்கோம். அந்த தொடரும் போட்டிருக்கிறதோட அர்த்தம் பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கிற அமளியும் அதோட ஒரு பகுதி. பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது இதுல இந்தியா மேல குண்டு போட்டுருவேன். சரி, இந்த பேச்செல்லாம் எதுக்கு வருது? நீ ஒழுங்கா ஒண்ணு பண்ணு. பலூச்சிஸ்தான சுதந்திர நாடா அவங்க கேட்கறாங்க இல்ல, அங்க மெஹரான் பலூச்சை நீ கைது பண்ணிருக்க. அவங்களோட சாத்வீக முறையில் சமாதானமாக, அதாவது என்ன சொல்றது, அஹிம்சை முறையில் போராடக்கூடிய ஒரு டாக்டர் அவங்க மெஹரான் பலூச். அவங்களையும் கைது பண்ண. இங்க வன்முறையை வளர்த்த யாசின் மாலிகை கைது பண்ணா இங்க லபோதிபோன்னு கத்துற. அங்க ஒரு பெண்மணிய வெக்கம் இல்லாம, சூடு சோரணை இல்லாம 100-150 போலீஸ்காரன் அனுப்பி கைது பண்ற. ஒரு பெண்மணியை அரெஸ்ட் பண்றதுக்கு 150 போலீஸ்காரன் தேவையா? பண்ணிருக்காங்க பாகிஸ்தான்ல. ஸோ பலூச்சிஸ்தானை தனிநாடு அறிவிச்சிரு. அந்த பக்கம் கைபர் பக்துன்வா வேற தனியா கேட்டுட்டு இருக்காங்க, அதுவும் தனிநாடை கொடுத்துரு. பிஓஜேகே வந்து முதல்ல நீ கிளம்பு, அதுக்கப்புறம் இந்தியா கூட அவங்க இணைவாங்களா இணைய மாட்டாங்களா என்ன நடக்கும்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அத்துமீறி நுழைந்தவன் வெளியே போ. ஒரு தெருநாய் வீட்டில் வந்து படுத்துக்குது சார், தெருநாய் வந்து உங்க ஸ்டூடியோக்குள்ள படுத்துக்குது. அந்த தெருநாயை வந்து நான் போனா போதுன்னு ஒரு 2 நாள் பிஸ்கெட் போட்டு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க 2 நாள் பிஸ்கெட் போட்டதுக்கு டெய்லி பிஸ்கெட் போடணும்னு சொல்லிட்டு நடு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? கட்டையால் அடிச்சுதான் துரத்துவீங்க. அதுதான் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் புரியும். பாகிஸ்தான் ரிக்வயர்ஸ் ஒன்லி a stick. போனா போதுன்னு விட்டு வச்சது தப்பு, வெட்டி வைக்கிறது தான் கரெக்ட். அவங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒரு சர்வதேச ஒரு மாநாட்டையே கூட்டிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சரியா அழுத்தமா இருக்கும்? யார் வராங்க?
பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகள் வந்திருக்கும். யாரு? சீனா, அமெரிக்கா இருக்கு. சரி, எத்தனை இவன் கூப்பிட்டுருக்கான், ம். கூப்பிட்டாலாம் வந்துட்டானா? நடக்கட்டும் சார். அவன் அவன் மீட்டிங் போடட்டும், குய்யோ முய்யோன்னு கத்தட்டும். என்ன கத்தினாலும் இந்தியாவில் வந்து அணைகளுக்கு தடுப்பணைகளை கட்டுறதையோ இல்ல டனல்கள் மூலமாக அந்த 3 ஆறுகளை இந்தியாவில் ஓடும் 2 ஆறுகளோடு இணைப்பதையோ, சினாப் நதியை எதையும் நம்ம நிறுத்த போறது இல்லை. இந்திய நிலப்பரப்புக்குள்ள நம்ம என்ன கட்டமைப்பை ஏற்படுத்துறோன்றது அது இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இது அமெரிக்காவும் சீனாவும் வந்து இல்ல நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஃபோர் கார்ஜஸ் டேம் வந்து யாரை கேட்டு கட்டின? அமெரிக்காவில் 120 வருஷம் முன்னாடி கட்டின டேமுங்கெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதோட காலம் முடிஞ்சு அதுக்கு என்ன சொல்றது, புனரமைக்கும் பணியில் தருவாயில நின்றுட்டு இருக்கு. பல டேம்களோட கட்டமைப்பு அடி வாங்கியிருக்கு. சரி, அமெரிக்கா இருக்கிற முதல்ல போய் அங்க டேம் கட்டும். அதுக்கப்புறம் இந்தியாவில் டேம் கட்டணுமா கட்ட வேணாமா, தண்ணியை தேக்கணுமா தேக்கி வைக்கணுமா, இண்டஸ் நதி நீர் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்றது அப்புறம் முடிவு எடுக்கலாம். பாகிஸ்தான் ஒரு திறந்தவெளி பாலைவனமாக மாறும் வரை இந்தியா இதைத்தான் கடைபிடிக்கும். என்ன பண்ணுவேன்? முன்னால முடிஞ்சது பண்ணிக்கப்போ. என்ன பண்ண முடியும்? உனி வந்து 20% இந்தியாவுக்கு தண்ணியும் எங்க உற்பத்தி ஆகுதோ தண்ணி அங்க 20. சரி, நான் கேட்கிறேன், இப்போ அரபு நாடுகள் இருக்கு, உன் நாட்டுக்கு 20% ஆயில எண்ணெயை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் 80% எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிடுவியா நீ? உன் தேவை வேணாம், உலக தேவைதான் என் தேவை அப்படின்ட்டு உலகத்துக்கு எண்ணெயை வித்துருவியா? பதில் சொல்லுங்க சார். பாகிஸ்தானோட அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்கும் நீங்கள் எனக்கு பதிலும் அளிக்க வேண்டும். தயவு செய்து பதில் கூறுங்கள். என்ன சார் தலை ஆட்டுறீங்க? பதில் இல்ல, அதானே? ஆமா, அதான் விஷயம். சோ அதனால தண்ணி இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அழுத்தம் உண்டாகாதா சார் இவங்க மாநாடு போறது? இவ்வளவு நேரம் அதானே சார் சொன்னேன், என்ன அழுத்தம் உண்டாகும்னு நீங்க சொல்லுங்க. அமெரிக்கா உள்ள தலையீடு, அவருடைய தலையீடு என்ன தலையிட்டு என்ன பண்ண போறான்? என்ன தலையிட்டு என்ன பண்ண போறான்? நீ வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடு, இல்லை என்றால் நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அமெரிக்காவை பத்தி இந்தியா பயந்துருமா? பாகிஸ்தானோட ஜெகுலார் வெயின்னா இங்க போது பாருங்க நரம்பு, அந்த நரம்பே வந்து தண்ணி தான். பாகிஸ்தான் வந்து இது எப்பயுமே ஓடக்கூடியது, இது என்னைக்கும் இந்தியா நிறுத்தாதுன்னு ஒரு திமிர்ல இருந்தாங்க. ஏன்னா 65 போர்லயும் நம்ம நிறுத்தல, 71 போர்லயும் நிறுத்தல, கார்கில் போறப்பவும் நிறுத்தல, ஆபரேஷன் பராக்கிரம் அப்பவும் நிறுத்தல. நம்ம பல்வேறு முறையும் நம்ம வந்து அது நிறுத்தாம போட்டோம் விட்டு வச்சிருந்தோம். பொறுமைக்கும் எல்லை உண்டு. பாகிஸ்தான் மாதிரி எருமைகளை பொறுமையுடன் கையாள முடியாது. ஏன்னா எருமைன்னு ஏன் சொல்றேன்னா, எருமைக்கு தான் சொர்ணையே இருக்காது. அது மாதிரி சொர்ண கட்டவனுங்களுக்கு, சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு இப்படிதான் பதில் சொல்ல முடியும். அந்த பதிலை தான் இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. தண்ணி உற்பத்தி ஆகிற நாட்டுல 20% தண்ணியும், தண்ணி போற நாட்டுக்கு 80% தண்ணி யாராவது கொடுப்பாங்களா? சரி, உனக்கு மழை பெய்யுது இல்ல, இந்தியாவில் பஞ்சாப்ல மழை பெய்யுற மாதிரி உனக்கும் மழை பெய்யுது இல்ல, உனக்கும் அதே மாதிரி மலை சூழ்ந்த பிரதேசங்கள் உன் பக்கமும் இருக்குல்ல, நீ ஏன் வந்து தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு டேம்களை கட்டல? நீ என்ன பண்ண? கெனால் சிஸ்டம் எடுத்துட்டு வந்து, கெனால் சிஸ்டம்னா பாசன திட்டங்களை எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய காவாவை வெட்டின. அந்த காவாவை எதுக்கு வெட்டின? அந்த கால்வாய் மூலமாக இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இந்திய ராணுவம் தாண்டக்கூடாதுன்ட்டு பெரிய பெரிய கால்வாய்களை வெட்டி வச்சிருந்த பாசன கால்வாய். அதுக்கு பதிலாக நீ அணைகளை கட்டியிருந்தா தண்ணியை தேக்கி இருக்க முடியுமா? நீ அணைகளை கட்டல, நீ இன்வெஸ்ட் பண்ணல, கட்டமைப்பு மேல நீ உன் பணத்தை போடல. ஏன்னா நிரந்தரமா இந்தியா தண்ணி கொடுக்கும், இந்தியாவுக்கு இதை விட்டா வர வழி இல்லை அப்படின்னு நினைச்சேன். இப்போ இந்தியா என்ன முடிவு எடுத்தது? இல்ல, எங்களுக்கு வர வழி இருக்கு, எங்களோட தேவைகள் இருக்கு, இதனால உற்பத்தி ஆகிற மின்சாரமும் சரி, இதனால வரக்கூடிய விளைநிலங்களும், அதாவது நமக்கு தேவையான விளைநிலங்கள் எவ்வளவு விளைநிலங்கள் பாசனத்துக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம கருத்தில் கொண்டு, அதனாலதான் இப்ப என்ன பண்றோம், அதுல இருந்து போகக்கூடிய நதிகள்ல இருந்து தண்ணியை திசை திருப்பி நம்மளோட நதிகள் கூட இணைக்கிறோம்.
தண்ணியை நம்ம முழுசா டேப்பை நிறுத்திடல, டேப்பை க்ளோஸ் பண்ணல, அட்டவணையை ஒழுங்கா கொடுக்காம இருக்கோம் அவங்களுக்கு. ரெண்டாவது நம்ம புது அணைகளை கட்டுறோம். சரிங்களா? அது காலதாமதமாக தண்ணி போகுது அங்கத்துக்கு. நம்ம அணைகள் கட்டுறதை நிறுத்த முடியாது. ஏன் பலியார் ப்ராஜெக்ட் மேல கோர்ட்டுக்கு போனாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு. தோத்துட்டு தானே வந்தாங்க பாகிஸ்தான். இந்தியா கட்டலாம்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது. எத்தனையோ ப்ராஜெக்டுகள் இந்தியா வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு மேல எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. இந்தியா கட்டுறதை நிறுத்தலையே, கட்டிட்டு தான் இருக்கு. ஸோ இது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹைட்ரோ வார்ஸ்ன்றது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி. ஹைட்ரோ வார்ஸ்னா தண்ணியால் நடக்கக்கூடிய போர்கள் என்பது வந்து இது ஒரு விதமான ஒரு போர் தந்திரம். எதிரியோட தண்ணியில வந்து விஷத்தை கலக்கிறதும் எதிரிக்கு தண்ணி இல்லாம பண்றதும் வந்து பல நூற்றாண்டுகளாக இது பின்பற்றக்கூடிய ஒரு முறை. சலாவுதீன் அய்யூபி வர்சஸ் பாலஸ்டைன், கிறிஸ்டின் பாலஸ்டைன் ஸ்டேட், அவங்க எப்படி போர்ல ஜெயிச்சாங்கன்னு எடுத்து பாருங்க. ஒரு திறந்த வழி பாலைவனத்துக்கு கிட்ட பாலஸ்டைனோட ஜெருசலத்தோட மன்னரோட படைகளை வெளியே உள்ள எழுதிட்டு வந்துட்டு தண்ணி இல்லாத பகுதியில ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள கொன்னாங்க. தெரியுமா? ஜெருசலம் ஒரு காலத்துல கிறிஸ்டியன் ஸ்டேட்டா இருந்தது. அது இஸ்லாமியர்கள் கைப்பற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு வரலாறு படிங்க. அந்த போர் எப்படி நடந்ததுன்னு பாருங்க. குருசைட் எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணிகளுக்காக நடக்கக்கூடிய போர்கள் வந்து உலகத்துல பரவலா பல நாடுகள்ல நடந்திருக்கு. இவங்க ஏன் வந்து சியாச்சின் கிளேசியர் வந்து இவங்க பிடிக்க பார்த்தாங்க? பாகிஸ்தான் ஏன் வந்து தண்ணி உற்பத்தி ஆகிற இடங்களுக்கு வந்து இவங்க முதல்ல அதை இவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர பார்த்தாங்க? ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த தருணத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு இந்திய மக்களின் தேவையை மனதில் கொண்டும் பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைக்கும் விதமாகவும் இருக்கிறது. அதனால தவறே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சார், இப்போ ஃபியூச்சர்ல இப்போ திறக்கிற போல ஐடியா இந்தியாவுக்கு இருக்கா, இல்ல நிரந்தரமான மூடல் தானே? இல்லைங்க, மூடல்னா தண்ணியை வந்து நம்ம வந்து டோட்டலா வந்து மூட முடியாதுங்க. தண்ணி எப்படி நம்ம அதாவது பெருக்கெடுத்து ஓடுற தண்ணிக்கு வந்து கம்ப்ளீட்டா மூடி நிறுத்த முடியாது. ஆனா அவங்களுக்கு போகக்கூடிய பங்கை வந்து ஒரு கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும். கணிசமான அளவுக்கு குறைச்சோம்டான்னா பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் வழியா நுழைந்து பஞ்சாபோட விளைநிலங்களை வந்து முழுமையாக அது நிரப்பி அங்க வந்து விவசாயத்துக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த தண்ணி கீழே சிரக்காய் ரீஜன் சொல்லக்கூடிய பஞ்சாப்லயே கீழ்ப்பகுதிக்கு செல்லும் போது பாலைவனத்தை தாண்டி செல்லும். நம்மளுக்கு தார் டெசர்ட் இந்த பக்கம் இருக்குல்ல, ஜெய்சல்மார் பக்கம் ராஜஸ்தான், அவங்களுக்கு அந்த பக்கம் வந்து சிரக்காய் ரீஜன் அப்படின்வாங்க வெஸ்ட் பஞ்சாப்ல. அந்த இடத்த தாண்டி சென்று சிந்து மாகாணத்தை அடைந்து சிந்துல வந்து பான்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை நதியாக மாறி அது கடல்ல, அரபிக்கடல்ல போய் கலக்கும். இது இண்டஸ் ரிவர் சிஸ்டம். இந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டம் ட்ரெயின் ஆகிறது தான் பான்கங்கா. இந்த இண்டஸ் நதி நீரை வந்து சிந்துக்கு போகும்போதே தண்ணி குறைஞ்சிரும். இப்ப சிந்துல பெரிய அளவுக்கு கிளர்ச்சியும் பாதுகாப்பு பிரச்சனைகளும் வெடித்து இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கராச்சி சிட்டியில வந்து கிட்டத்தட்ட 70% தண்ணி ஷார்டேஜ் இருக்கு. அத்தியாவசிய குடிநீருக்கே எங்க தண்ணி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல டெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பல்வேறு டேம்ங்க டெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில இருக்கு. டெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னா தரை அளவுக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணி தான் இருக்கு டேம்ல. டேம் பெருசா இல்ல, இருக்கிற டேம்லயும் அவ்வளவுதான் இருக்கு தண்ணி. ஸோ ஒரு பக்கம் அதனால அவங்களுக்கு வர வேண்டிய எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சார உற்பத்தியும் தடைப்பட்டிருக்கு, குடி தண்ணீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி அவங்க சமாளிக்கிறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு பெனாத்திக்கிட்டு லபோதி போன்னு கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து பல்வேறு தகவலை பண்ணி ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.